ஆனா எல்லா தெருவுக்கும் காவேரி வாட்டர் சப்ளை போகுது என்னன்னு தெரியல. ஏன்னா இந்த புலியூர் கிராம மக்கள்ல வந்து நிறைய பேருக்கு கிட்னி ஸ்டோனா கிட்னிகள் அந்த மாதிரி பிரச்சனை அதிகமா இருக்கு. இனாம்புலியூர் கிராமம் திருச்சி மாவட்டத்துல 25 கிலோமீட்டர் அப்பால் இருக்கு. பஸ் போக்குவரத்து கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு. கொஞ்சம் 2 பஸ் 3 பஸ் விட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம். ஆனா எல்லா தெருவுக்கும் காவேரி வாட்டர் சப்ளை போகுது என்னன்னு தெரியல. ஏன்னா இந்த புலியூர் கிராம மக்கள்ல வந்து நிறைய பேருக்கு கிட்னி ஸ்டோனா கிட்னிகள் அந்த மாதிரி பிரச்சனை அதிகமா இருக்கு. ஆனா ஒவ்வொருத்தரும் யாரும் சொல்லிக்கிறது இல்லை. இப்போ எங்கள் தெருவு எடுத்துருக்குன்னா ஒரு 10 பேத்துக்காவது இருக்கும். விளையாட்டு மைதானம் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும்னு சொல்கிறோம் புலியூரில். இப்போ சும்மா எல்லாம் நினைக்கணும் பார் கம்பி இந்த இது செய்கிறதெல்லாம் அப்படியே சும்மா தான் இருக்குது. யாரும் செய்கிற மாதிரி தெரியல. அது கொடுத்தா நல்லாயிருக்கும். படித்த பட்டதாரிகள் வந்து கம்மி. அது மக்கள்கிட்ட விழிப்புணர்வு இல்லையா இல்லை அவங்கவுங்க பேரண்ட்ஸோட நிலைமையான்னு தெரியல. அது கொஞ்சம் விரிவாக்கமாக நல்லாயிருக்கும். நிறைய நண்பர்கள் எல்லாம் படிக்க வைக்கிறதுக்கான கல்வித்தொகை எல்லாம் கொடுத்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இது இல்லாமல் இங்கே என்ன விவசாயம் அதிகமாக பண்ணுறீங்க? விவசாயம் வந்து இங்கே அதிகமாக வந்து மல்லிகைப்பூ விவசாயம் தான். வந்து உழவு ஓட்டுற மிஷின் கொடுத்தா நல்லாயிருக்கும். இந்த பாருங்க டிராக்டர்ல உழவு ஓட்டுவாங்களா மணிக்கு, அந்த மாதிரி கரெக்டான டைமுக்கு வந்து விவசாயிகளுக்கு கொடுத்தா நல்லா இருக்கும். இந்த ஊர் மக்களை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே நேர்மையானவங்க, நல்லவங்க. ஓகே, நான் நிறைய விஷயம் சொன்னீங்க. இதுக்கான சொல்யூஷன் கண்டிப்பா கிடைக்கும் நம்புறோம். அண்ட் இது மாதிரி பாத்தீங்கன்னா நிறைய கிராமங்களை பத்தி, திருச்சி மாவட்டம் சுத்தி இருக்க நிறைய கிராமங்களை பத்தி உண்மை நிலையை தெரிஞ்சுக்க போறோம். ஸோ மறக்காம நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. கண்டிப்பா நீங்க நிறைய விஷயம் தெரிஞ்சுப்பீங்க.